நித்யானந்த கருணையினால் இறக்கவும் அழகும் 18 படிகள் உன் தத்துவம் அழகு பந்தளத்து மணிகட்டமில் தரிசனம் அழகு 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 என் கொலுவும் அழகு என் கொலுவும் அழகு என் கொலுவும் அழகு. இதில் என் கொலுவோட கான்செப்டு குளோபல் வார்மிங், கோ க்ரீன், கோ கிரைன், கோ பிரைன். சிந்திப்போம், செயல்படுவோம், நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். கோ க்ரீன்னு இது அந்த கான்செப்டுக்கு இதுலேருந்து இங்கே இப்போ காமிக்கிறேன். கோ பிரெயின்னு அப்புறம் நமது மூளைக்கு வேலைன்னு குழந்தைகளுக்காக ஒரு கேம் வச்சுருக்கேன். அது ஃபுல் கம்ப்ளீட் கொல்லு பார்த்துட்டு அது உங்களுக்கு புரியும். இது நேபாள், இது இந்தியாவை சுற்றியுள்ள குட்டி குட்டி நாடுகள். இங்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த ஓரியண்டல் கல்ச்சர்னு சொல்லுவாலே அது அந்த மாதிரி இந்த இதில் அப்படி வச்சுருக்கேன். இது வந்து பூட்டான். இந்த தீம் என்னென்னா, குளோபல் வார்மிங்னால் பாவம் பூட்டான் மக்கள் தன்னோட நேச்சரை ரொம்ப அழகாக ப்ரிசர்வ் பண்ணினா கூட அவள் வந்து நம்ம மற்ற நாடுகள் பண்ணுற ஒரு குளோபல் வார்மிங்க்கு அவள் பண்ணுற அந்த க்ரியேட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்னால அவள் எப்படி கஷ்டப்படுறாங்கிறதுக்காக அதை சொல்லணுங்கிறதுக்காக இதை சும்மா வச்சுருக்கேன். இது எப்படின்னா, அவள் கிளேசியர்லாம் உருக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அவள் எந்த நேச்சர் ரிசோர்ஸையும் அவள் கெடுக்கலை, ஒன்றுமே பண்ணலை. பட் மற்றவாளோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழிச்சாட்டியத்தினால அவள் கிளேசியர் உருகிறது. ஒரு கிளேசியர் உருகினா எவ்வளோ ஹேவக் க்ரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி அரௌண்ட் 1000க்கு மேலே கிளேசியர்ஸ் இருக்கான். பாவம், அவளோட தப்பு இல்லாதையே அவள் கஷ்டப்படுறாள். இது வந்து வியட்நாம், ரொம்ப அழகான கண்ட்ரி, ரொம்ப பியூட்டிஃபுல் பீஸ்ஃபுல் மக்கள். 25 இயர்ஸ் ஃப்ரெஞ்ச் அண்ட் அமெரிக்கன் ஆதிக்கம்
அட்டுழியத்தினால அவள் சஃபர் பண்ணினாலும் இன்றைக்கி அவள் ரொம்ப அழகாக எப்படி அந்த கண்ட்ரியை நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு எப்படி நீட்டாகவும் இருந்துட்டு ஒரு ஒழுங்கான மக்கள் சமுதாயத்தை உருவாக்கியிருக்கா. இது வந்து வியட்நாமில் நடக்கிற வாட்டர் பப்பெட் ஷோன்னு. இது இடுப்பளவு தண்ணியில் நின்றுட்டு இந்த பப்பெட்ஸை இயக்கிறா. லைக் இந்தியன் கதகளி அண்ட் ஜாப்பனீஸ் கபுக்கி டான்சஸ் மாதிரி ஒன்லி மென் ஆர் அலோட் டு டூ பர்ஃபார்ம் மீன்ஸ் அவள் அந்த பப்பெட்ஸை அந்த ரூம்குள்ளே அவள் தான் போயிருக்கணும். இந்த இது ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணுறா. அதுக்கப்புறம் மென்னெல்லாம் இடுப்பளவு தண்ணீர் நின்று ஏற்கிறா. ஆக்சுவலி இந்த கேம் வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னா, அவள் நெல் வயல்லாம் தண்ணியில் மூழ்கி இருக்கும்போது தான் கண்ணீரில் மூழ்கி எதுவுமே பண்ணாத, மற்றவா தான் ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லாத, இந்த மாதிரி ஒரு இந்த கிடைக்கிற மூங்கில வச்சுட்டு ஒரு கேமை ஆரம்பிச்சு அது இன்றைக்கி அவளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வருமானத்தையும் குடிசை தொழில்னு சொல்கிறோமே அந்த விதமாகவும் அண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆகி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் அவளுக்கு கிடைக்கிறது. வெரி இன்னோவேட்டிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷோ. அதை பற்றி தான் நான் டீட்டெயில் எழுதி இங்கே ஒட்டியிருக்கேன். அப்புறம் இது வந்து மால்தீவ்ஸ், ஒரு குட்டி கண்ட்ரி. எனி டைம் வேர்ல்டு குளோபல் வார்மிங்னால் மற்ற எல்லா இடத்துலேருந்தும் உள்ள கிளேசியர்ஸ் எல்லாம் உருகி எனி டைம் இந்த நாடே இல்லாத போகுங்கிற இது இருக்குது. பட் அந்த ஊர் அரசியல்வாதிகள்லாம் படித்தவாளாக இருக்கா. அங்கே கரப்ஷன் இல்லாத இல்லை, பட் நம்ம நாட்டு அளவு இல்லை. ஆல்ரெடி மூழ்கி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம மக்களை காப்பாற்றணும், அங்கங்கே குடி வைக்கணுங்கிறதுக்காக பல தீவுகளில் இவள் ஆல்ரெடி இடம் வாங்கி போட்டிருக்கா. இது பார்க்கும்போது எனக்கு நம்ம நாட்டு அரசியல்வாதிகளும் வெளிநாட்டில் ப்ராப்பர்ட்டிஸாக வாங்கி போட்டிருக்கிறது, பணமாக சேர்த்து வச்சுருக்கிறது ஞாபகம் வருது. எவ்வளோ அசிங்கம்! யாருக்காக? தன்னோட 7 தலைமுறையை காப்பாற்ற, அதுவும் உருப்படாத தலைமுறைகளை, அதுகள் சினிமா படம் எடுத்து அதுகளில் நம்ம பணத்தை அட்டுழியம் பண்ணி அழிக்கிறதுக்காக அவள் வாங்குறா. பட் இந்த மால்தீவ்ஸ் வந்து இந்த குட்டி கண்ட்ரியாக இருந்தாலும் தம் மக்களை காப்பாற்றுறது. வெரி ஹாப்பி பீப்புள், ஆல்வேஸ் சிங்கிங் அண்டு இது. ஒய் தே ஆர் நாட் ஒரிட்னா, நம்ம காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்குது. கேன் யூ எவர் எக்ஸ்பெக்ட் தட் இன் இந்தியா? இதுதான் என்னோட தீம். ஒவ்வொருத்தரும் அந்தந்த கண்ட்ரிக்கு செய்யும் நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு. இந்த வியட்நாமில் ஹோச்சிமின் ஒரு லீடர் இருந்தார், கம்யூனிஸ்ட் லீடர். அவர் வந்து மக்களுக்காக பாடுபட்டார். அவரை வந்து எப்படி அவள் ரொம்ப அழகாக கொண்டாடுறா, நம்ம காந்தி காமராஜ் மாதிரி அப்படின்ட்டு. அதை நான் இன்னொரு கிளிப்பிங்கில் சொல்கிறேன். நான் வியட்நாம் பற்றி எழுதினேன். அந்த எதுக்கு அப்படின்னா, முதல்ல ஃப்ரெஞ்சு பிறகு அமெரிக்கன் இவ 2 பேரோட 25 வருட ஆக்கிரமிப்பால் அவதிப்பட்ட நாடு. இன்றும் கூட செயல்படும் திறன் கொண்ட கன்னிவெடிகள் ஆங்காங்கே. நம்மலாம் படிச்சிருக்கோம், கார்பெட் பாம்பிங் நடந்தது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போ கூட இப்போ வந்து அவெல்லாம் அந்த விட்டுட்டு போனப்புறம் நல்ல உழைக்கும் மக்கள். வியட்நாம் வாரின் போது இந்தியா அனுப்பி வைத்த குட்டி குட்டி அரிசியை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்ததை நன்றியோடு நினைவு கொண்டு மகிழும் மக்கள். ஒரு குட்டி பொண்ணு அது சாப்பிட்டுட்டு இப்போ வந்து அது வந்து டூரிஸ்ட் கைடாக இருக்குது. அது வந்து இந்த அரிசியை பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் இவ்வளோ நன்றியோடு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஹோச்சிமின் என்ற நாட்டுப்பற்று மிகுந்த கம்யூனிஸ்ட் லீடர் ஃப்ரெஞ்ச் அண்ட் அமெரிக்கன்ஸ் ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டதால் உயிருக்கு அபாயம். ஸோ ஹி எஸ்கேப் டு ரஷ்யா அண்ட் லிவ்ட் தட் டில் 1945. அச்சமயம் நாட்டு நினைப்பு வரும்போதெல்லாம் அவர் ஏக்கத்துடன் கேட்டு மகிழ்ந்த வியட்நாமீஸ் ஃபோக் சாங்ஸ் have been declared as one of the best by UN National Heritage Committee. சாய்கோன் என்ற ஃப்ரெஞ்சு கொலோனியல் நேம் மாற்றப்பட்டு ஹோச்சிமின் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. When Ho Chi Minh died in 1969, his wish was that his body should be cremated. But the people who loved him so much that they did not want to let their leader go out of sight. His body was embalmed with Russian help and buried.
People worship that place as temple and his body as God. Last year இங்கே இந்தியாவில் கூட ஒரு எம்பாமிங் நடந்தது. எதுக்காக? நமக்கு எவ்வளோ வருத்தமான விஷயம் அது இல்லையா? இந்த மாதிரி நம்ம கண்ட்ரி ஏன் இப்படி இருக்குது? நெஞ்சு பொறுக்குது இல்லையே. Children are demonstrating how they do it. Mr. Thu, today he will show you how to control water puppet. Okay. And only here you can control water puppet. And only here in Hanoi you can try control water. Okay. Cái này cho vào cho vào. Cái này không hỏng đâu. Chị nhầm rồi, cái này hỏng đâu. Rồi bên vậy lên. Chơi thì con nhé. Ok, chúng ta em thử đây. Chụp ảnh lại đi, tu rồi, điện thoại hết pin rồi. Không còn pin nữa. Không còn pin. Được. Yes, mua and yes, like it. Very good job. Oh, want to try more? To try more? Con lên rồi. Cái đầu anh ạ. Được chưa? Làm à? Cái đây có xuống không? Trước nhá. 1 2 3 Các bác nhá. có bày súng trong nó bắt có bày súng cho mình. Nói bác nhé. Bác đó nhà mình á. Là cứ chia mua. இந்த மாதிரி இதை வந்து ஒன்று ஒன்றும் இந்த மீன் பிடிக்குது. Isn't it very cute? இது ஒவ்வொருத்தரையும் அந்த ஃபயர் ஒர்க் என்ன, அந்த வாத்துலேருந்து வர அந்த ட்ராகன் வாயிலேருந்து வர இந்த அக்னி புகை மாதிரி எல்லாம் சூப்பர், ரொம்ப அழகாக நேச்சுரல் இதுவும் கிடையல, அதே சமயம் இன்னோவேட்டிவாகவும் இருக்குது. இப்போ நீர்ப்பாவை கூத்து நீங்கள் பார்த்து வியட்நாமில் விவசாயிகளின் மனக்கவலையை மறக்க கண்டுபிடிக்கப்பட்ட பொழுதுபோக்கு. பலன் தனி மனித வருமானம், குடிசை தொழில் மற்றும் அந்நிய. இது இந்தியா மாதிரி, இந்தியா அண்ட் சைனா அவ்வளோ பெரிய நாட்டுக்கு நடுப்புற இருக்கிற ஒரு குட்டி கண்ட்ரி. புத்திஸ்ட் நிறையா இருக்காங்க. கிங்டம் தான் இருந்தது இங்கே. இது வந்து மென்னு போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு பேர் கோ அண்ட் லேடி போட்டுருக்கிறதுக்கு பேர் கிரா. ரொம்ப ரொம்ப அன்யூஷுவல் ட்ரெஸ், லைக் ஸ்காட்டிஷ். அவள் ஸ்கர்ட்டு போட்டுக்கிற மாதிரி இவளோடது இது ஒன் பீஸ். தே டோன்ட் வேர் பேண்ட் அண்டர்னு.
இது வந்து மல்டி யூஸ் உண்டான ட்ரெஸ்ஸு. இது மென் போட்டுருக்கு. இதுக்குள்ளே ஒரு லேப்டாப், ஃபைல், ஃபோன் என்ன வேணால் அடங்கும். பின்னாடி குழந்தைய கூட வச்சுட்டு விச் தே கால் அ வேல்யூபிள் கார்கோ ஜோக்கிங்லி, அதை வச்சுட்டு போகிறதுக்கு அளவுக்கு உண்டான வெரி கம்ஃபர்டபுள் லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ் லேடி போட்டுருக்கிறது. ஆஸ் இஸ் எட் கிரா. இது வந்து ஸ்ரீதர் சார்க்கில் டெப்யூட் ஆகி 2 years அவளோட நேபாளில் ஒர்க் பண்ணும்போது அங்கேருந்து பூட்டானீஸ் ஆஃபீஸரோட ஒய்ஃப் வந்து இது என்னோட மற்ற கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பூட்டானீஸ் பொம்மை இல்லைன்னு வால்நட் எடுத்து அதை பெயிண்ட் பண்ணி அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தெர்மோகோலால் காலெலாம் பண்ணி எனக்கு கிஃப்ட் பண்ணா in 2005. அவள் பேர் சிமி. சிமிஷரி, ரொம்ப தேங்க்ஸ் நீ கொடுத்ததுக்கோ. such a valuable gift and very thoughtful too. இது ஒரு குட்டி கண்ட்ரியை சின்னதாக அவளோட வீடுகள் இது ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இதோட ரைட்டப் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னா, a pristine country, neat, clean, unpolluted and unspoiled beauty. Very simple and intelligent, well qualified people. இயற்கையை மதித்து அதை போற்றி வணங்கி பாதுகாத்து வாழும் மக்கள். கிறிஸ்டல் கிளியர் நதிகளின் நீர் பல நூற்றாண்டு காலங்களாக ஓடி ஓடி அது உருட்டி வந்து நதிகளுக்கு இயற்கையை அமைத்து தந்த கூழாங்கற்கள் கரைகள் எழில் கொஞ்சுகிறது. must see to believe. நம் நாட்டில் மட்டும் இவைகள் இருந்திருந்தால் எல்லா பாலிட்டிஷியன்ஸ் வீடுகளையும் அலங்கரிக்க திருடப்பட்டிருக்கும். மணலையே விட்டு வைக்காத மகானுபாவ திருடர்கள் இவர்கள். The global warming created by many countries is affecting Bhutan. Their glaciers are melting. They are suffering for no fault of theirs. ஆனாலும் மற்ற நாடுகளுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்ய தயாராக இருக்கும் தெய்வீக மனதுடைய மக்கள். Their kings were very godlike and extraordinary, voluntarily opting for retirement at 60. 51 வயசில் ரிட்டையர் ஆகி ஸ்டில் லிவிங் கிங் கூட அங்கே இருக்கார். இங்கே நம்ம கேன் யூ எவர் ட்ரீம் ஆஃப் தட் இன் இந்தியா? Even at 90, they don't want to leave their position, which they did not inherit, but grabbed and passing it on to their families shamelessly. பொறுத்தது போதும், பொங்கி எழலாமா சில்ட்ரன்? நம்மளாம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நீங்களாம் தான் ஹெல்ப் பண்ணணும். Global warming, go brain. சிந்திப்போம், செயல்படுவோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். இது வந்து மால்தீவ்ஸ், ஒரு இந்தியா பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஐலண்ட். இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு எத்னிக் குரூப் டாப்பில், அங்கே கீழே வந்து ஹாப்பி கோ லக்கிங்பால அந்த மாதிரி ஒரு கேர்ள், மியூசிக் ப்ளே பண்ணுற கேர்ள். அங்கே உள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்னார்க்லிங், அந்த ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணும்போது அந்த கலர்ஃபுல் வாட்டரில், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், அதில் க்ரீனும் ப்ளூமாக தெரிய அப்படியே அவுட் ஆஃப் தி வேர்ல்டு அந்த மாதிரி ஒரு ஐலண்ட். கீழே வந்து இது இன்னொரு எத்னிக் குரூப்பு. ஹேமக்கில் ஒரு பையன் படுத்துன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி இதை வந்து இந்த மால்தீவ்ஸ் எடுத்திருக்கேன். இந்த தீம் எதுக்காக அப்படின்னா, இது குளோபல் வார்மிங்னால் இந்த மார்வலஸ் மால்தீவ்ஸ் வந்து எனி டைம் கிளேசியர்ஸ் எல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து மற்ற இதுலேருந்து வர கிளேசியர்ஸ் எல்லாம் உருகி எனி டைம் மூழ்கி விடக்கூட அபாயத்தில் இருக்குது. ஸ்டில் ரொம்ப ஹாப்பி மக்கள். எங்கு கரப்ஷன் இல்லாமல் இல்லை. ஆனால் ஆளுபவர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறவளை விட படித்தவர்கள் அண்ட் யங், கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லாதவர்கள்.
அதனால் அவர்கள் தன் மக்களின் நலம் கருதி அவர்களை நாடு மூழ்கிட்டால் குடியமர்த்த பல பெரிய தீவுகளில் லேண்ட் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். மூழ்கும் அபாயத்தில் இருந்தாலும் தாங்கள் நிச்சயமாக காப்பாற்றப்பட்டு குடியமர்த்தப்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் அது தரும் சந்தோஷத்தினால நிம்மதினால் சந்தோஷமாக வாழும் மக்கள். நம்மை ஆள்பவர்களையும் பல நாடுகளில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குகிறார்கள், பணம் சேமித்து வைத்துள்ளார்கள். யாரை காப்பாற்ற? யாருக்காக? அவர்களின் உருப்படாத ப்ராடியூஸ்களான 7 தலைமுறைகளுக்காக. பொறுத்தது போதும். நம்மெல்லாம் இனிமேலாவது நம்ம இவாளை கொஷின் கேட்டு நீங்கள் யங்கர் ஜென்ரேஷன் நீங்கள்லாம் ஏதாவது பாடுபட்டு நம்ம கண்ட்ரிக்கு செய்யணும், நம்ம நாட்டோட பேரையும் நல்லதாக வாங்கணுங்கிறதுக்காக அந்த வருத்தத்தில் எழுதினது. இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் அரசியல்வாதியெல்லாம் செய்வாளா நமக்காக? யோசிச்சு பாருங்கோ. இது கோ கிரெயின் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ட்ரெடிஷ்னல் செட்டியார் கடையே அவர் சேல் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு உண்டான நமக்கு வர பலன் அண்ட் நம்ம லோக்கல் ஸ்மால் ஷாப்கீப்பர்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஐடியாவோடு இது வச்சுருக்கேன். இது இருமல் பொடி, நிலவேம்பு, நெல்லிக்கனி, வெந்தயம், பனைவெல்லம், குதிரைவாலி, கேழ்வரகு, கம்பு, சாமை, திணை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு கோ கிரெயின்கிற தீமுக்காக இதை வச்சுருக்கேன். மாலெல்லாம் நம்ம போகிறது தடுக்கணும். இது கணேஷ் மளிகை கடை. குட்டி கணேஷ் லோயர் லெவலில் படுத்துண்டு கடையை பார்த்துக்கிறது. இது கோ கிரெயின்காக. இது கோ பிரெயினுக்காக நான் எழுதி வச்சேன். நமது மூளைக்கு வேலைன்னு. குட்டி குழந்தைகள் வந்ததுன்னா அதுக்கிட்ட நான் என்ன கண்ட்ரீஸ்லாம் இங்கே பார்த்தேன்னு கேட்குறது. அப்புறம் அதோட பெரிய குழந்தைகள் வந்ததுன்னா அதுகள்கிட்ட டிஃப்ரெண்ட் கொஷின்ஸு. அப்புறம் ஃபைண்ட் அவுட் ஹேமக் பாய் ஆர் பாராசோல் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது. நிறைய வியட்நாமில் என்ன மெட்டீரியல் நிறையா யூஸ் பண்ணான்னு கேட்குறது. அந்த வாட்டர் பப்பெட் ஷோவில் என்னென்ன கேரக்டர்ஸ் பார்த்தீங்க, அதுக்கு மேலே அந்த ரைட்டப் கிட்ட நான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்லாம் சும்மா ஃபைண்ட் அவுட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சின்ன கேம் விளையாண்டேன். அது எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைலாம் ரெஸ்பாண்ட் பண்ணால் கெஸ்ட் எல்லாமும் தே அப்ரிஷியேட்டட் மை எஃபர்ட். என்னோட அந்த நான் கொஞ்சம் தனியாக கஷ்டப்பட்டு இதெல்லாம் வச்சதுக்கு உண்டான பலன் எனக்கு அவளோட ஒவ்வொரு வேர்டு எனக்கு டானிக் மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொலுன்னு சொன்னோன்னே இந்த வருஷம் என்ன தீம் அப்படின்னு எல்லோரும் கேட்குற அளவுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு எல்லோரும் கொடுக்கறதுனால எனக்கு எவ்ரி இயர் ஏதாவது பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கொஞ்சம் பெரிய குழந்தைல இந்த மாதிரி பாலிட்டிஷியன்லாம் பண்ணாலே நீங்களாம் அதெல்லாம் பண்ணாத ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஒரு 4வது 5வது படிக்கிற குழந்தைலாம் அதை பார்த்துட்டு குளோபல் வார்மிங்க்கு நீங்கள் இந்த வருஷம் என்ன மாதிரி செய்ய போகிறேன்னு கேட்டப்போ சில குழந்தைகள் நான் நிறையா செடி நடுறேன், எங்கள் வீட்டு வாசலில் யாராவது செடி வெட்ட வந்தால் நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னுது. அப்புறம் பட்டாசு நாங்கள் வெடிக்கலை அப்படின்னு சொன்னோம். அண்ட் ஃபியூ எல்டர்ஸ் வென் தே கேவ் தாம்பூலம் டு மீ தே செட் சாரி ஜான்கி, இந்த வருஷம் பிளாஸ்டிக்கில் கொடுக்குறேன், நான் அடுத்த வருஷம் பேப்பர் அந்த மாதிரி நான் வாங்குகிறேன் சொன்னான். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். நான் ஒரு 4-5 பேர் மனசையாவது இந்த தீம்னால் நான் மாற்றிருந்தேன்னா நான் ஏதோ சொசைட்டிக்கு செஞ்சேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் எனக்கு. அட் 68 ஐ கான்ட் டூ எனிதிங் அலோன். எனக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணால் நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண தயார். பட்
நமக்கு நம்ம யார்கிட்ட போய் எப்படி கேட்குறது? அதனால் என்னோட சின்ன எஃபர்ட் டு do something to my country. Thank you.